பூஜையோட டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் குங்குமம் வாங்குறீங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். அந்த குங்குமம் வாங்கும்போது நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு தாழம்பூ குங்குமம் வாங்கிக்கோங்க. தாழம்பூ குங்குமம் வாங்குனா ரொம்ப வந்து வாசனையாவும் இருக்கும். நீங்க சாமிக்கு போடும்போது அந்த சாமியே வந்து ரொம்ப அழகா தெரியிற மாரி இருக்கும் பார்க்கறதுக்கே. நெறையா வந்து சந்தனமோ இல்ல மஞ்சளோ நல்லா பன்னீர்ல குழச்சு அம்மனுக்கோ, லக்ஷ்மி அம்மாக்கோ, லக்ஷ்மி பெருமாள் லக்ஷ்மிக்கும் அம்மனுக்கு இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நல்லா வந்து அந்த பன்னீரில் வந்து நீங்கள் மஞ்சள் தூளோ சந்தனமோ பன்னீரில் வந்து நல்லா கொழிஞ்சிக்கோங்க. நல்லா குழைத்து நீங்கள் வந்து அந்த பேஸ்ட்டு போல் எடுத்துக்கோங்க. அதை அம்மனுக்கு அப்படியே பொட்டு மாதிரி பெருசாக வச்சு நடுவில் வச்சு இந்த இந்த கையில் வந்து நல்லா அப்படியே பொட்டு மாதிரி அப்படி ரவுண்டாக வைக்கணும். தாழம்பூ குங்குமம் பார்க்கறதுக்கு அம்மன் வந்து அப்படியே அழகாக தெரியற மாதிரி இருக்கும். லக்ஷ்மி அம்மாவும் ரொம்ப அழகாக தெரிய மாதிரி இருக்கும். அந்த வாசனைக்கே நம்மளுக்கு அப்படியே புல்லரிக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப வந்து பூஜைக்கும் நல்லது, கடவுளுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.